இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2025 ஆண்டுடைய கர்த்தருடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் யாத்திரையாகும் 34 வாசிக்கிறேன். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவர் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா. இந்த புறஜாதிகள் துரத்தி என்று சொன்னால் அடிக்கடி அடிச்சு அடுத்த ஜாதி துரத்துறது வேத ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கு பிடிக்காத ஜாதிகளை துரத்திவிட்டு தம்முடைய ஜனங்களை வாழ வைத்தார். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒடுக்குகிற புறஜாதி எது என்று சொன்னால் நம்முடைய வறுமை. நம்மை ஒடுக்குகிற புறஜாதி எது என்று சொன்னால் நம்மை ஒடுக்குகிற வியாதிகள், நம்மை வேதனைப்படுத்துகிற சோதனைகள், நம்மை துன்பப்படுத்துகிற பாவ இச்சைகள், நம்மை துன்பப்படுத்தி துயரப்படுத்துகிற செய்வன ஆவிகள், ஏவல் ஆவிகள், இப்படிப்பட்ட எல்லா ஜாதி பிசாசுகளை கர்த்தர் உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லையை கெடுத்த, உங்களுடைய எல்லையை பாழாக்கின, உங்க எல்லையில சமாதானத்தை கெடுத்த எல்லா சத்துருக்களை கர்த்தர் துரத்திவிட்டு நம்ம என்ன செய்வாரா? நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்குவார். இனி இந்த ஆண்டுல ஒரு சமாதானம் சின்ன எல்லையாக இருக்கும். கண்டிப்பா ஒரு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ஒரு பெரிய எல்லைக்கு போய்கிட்டே இருக்கும். இயேசுவுடைய கிருபையில சுகவீனம் இல்லாம இருந்திருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற சுகம் உன் எல்லையில மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. இது வழக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அற்புதம் பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கும் போது மனுஷன் கூட கடந்து போகாதபடி மரணம் என்ற எல்லையை வைத்திருக்கிறார். ஆகினால இந்த பூமியில யாருமே நம்ம வாழ்க்கையில எல்லையில வந்து நமக்காக யுத்தம் பண்ண யாருமே வராத போது நமக்கு சுவாசத்தை கொடுத்து இயேசு இந்த பூமியில வந்து நம்முடைய வாழ்க்கை எல்லையில நமக்காக சிலுவையில யுத்தம் செய்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நமக்காக யுத்தம் செய்து நம்ம எல்லையில சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்கிறத நீங்களே பார்த்திருக்கீங்க. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன், காசா, எல்லா நாடுகளில் எல்லைகள பிரச்சனைகள் ஆரம்பித்து இருக்குது. ஆனால் ஆன்மீக எல்லை வேற, பக்தி எல்லை வேற, சந்தோஷ எல்லை வேற, சமாதான எல்லை வேற. இன்னைக்கு மனுஷனுக்கு 100 ஏக்கர் அவன் எல்லையா இருக்கட்டுமே, அவன் வீட்டுக்குள்ள போனா அங்க சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்காது. ஆனா நம்ம சில நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம இருப்போம். நமக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஏன்? நம்ம எல்லையில வாசம் பண்ணுகிறவர் நமக்காக எல்லா ஜாதிகள் புறஜாதிகள் என்று சொன்னால் ஆத்மாவுக்கு தூரமானவர்கள், சமாதானத்தை கெடுக்கிறவர்கள், சந்தோஷத்திற்கு பழிக்கிறவர்கள், வாழ்கிற வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட புறஜாதிகளை தேவன் துரத்திவிட்டு நம்முடைய எல்லையை கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வாதத்தை பெருகப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது வாக்குத்தத்தத்தை சொல்லுது. அதே வாக்குத்தத்த செய்தியில ஏசாயா 60:18 சொல்றாரு, இனி கொடுமை. என்னது? வரதட்சணை கொடுமைங்கிறான், குடிப்பழக்கத்தினால கொடுமை. கொடுமைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத அளவுக்கு கொடுமை நடக்குது தேசத்துல. கொடுமைகள், கொடுமையான வியாதிகள், கண்ணீரான கொடுமையோடு வாழ்கிற ஜனங்கள். வேதம் சொல்கிறது, இனி கொடுமை உன் தேசத்தில், கொடுமை உன் தேகத்தில், கொடுமை உன் வாழ்க்கையில், கொடுமை உன் குடும்பத்தில். பிசாசு திட்டமிட்டபடி ஒரு கொடுமை நடக்கும் வீட்டுக்கு அவன் திட்டமிட்டோம். தேவனுக்கு கொடுமை அப்புறப்படுத்தி விடுவான். அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து அக்கினிமயமானவராய் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு இருக்கிறார். இனி கொடுமையும் தேசத்தில் அழிவும் நாசமும். அழிவு நாசம் என்பது என்ன தெரியுமா? நம்ம பாஷையில் சொல்ல போனா சொல்லுவாங்க மரண தூதர். அழிவு நாசம், அழித்த பிறகு நாசமாக்கும் அப்படின்னா நாற்றம் எடுத்து கெட்டு எதிர்க்க முடியாத போறது. வேறு சொல்லுது அழிவும் நாசமும் உன் எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. நாசம் செத்து 4 நாள் ஆயிற்று. அழிவும் நாசமும் அந்த குடும்பத்தில் இருந்தது. இயேசு உள்ளே பிரவேசித்த உடனே அழிவும் நாசமும் இல்லாமல் போயிற்று. மருத்துவ உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, கர்த்தர் விசுவாசிக்குடைய வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றாரு கர்த்தர். இந்த வாக்குத்தத்தின் மூலமா சொன்னாரு, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் எதிர்கால வாழ்க்கையில அழிவும் நாசமும் காணவே படாது, இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஐயோ அழிச்சிட்டான், ஐயோ அழிச்சு போச்சு, ஐயோ குடும்பம் நாசமா போச்சு, இனிமேல் தப்பவே முடியாது, உன் குடும்பம் எதிர்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய நாசம், ஒரு பெரிய அழிவு வந்திருக்கு சொல்லி உலகம் பேசிக் கொண்டிருக்கையில நம்ம குடும்பத்தை மட்டும் கர்த்தர் தம்முடைய கண்மணி போல பாதுகாப்பான். அல்லேலூயா. விசுவாசிங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு முழுவதும் அழிவும் நாசமும் நம்ம எல்லையில கேட்கப்படவே மாட்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மதில்கள்ல ரட்சிப்பு இருக்கிறது. உன் மதில்கள்ல ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மதில் ஒரு வீடுன்னா ஒரு காம்பவுண்ட், ஒரு எல்லை. பேரு சொல்லுகிறது நம்முடைய எல்லையில உன் வீட்டை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி அழிவும் நாசமும் கொண்டு வந்த பேய்களும் பிசாசுகளும் சூன்யங்களும் ஏவர்களும் இன்றோடு எரிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த ஆவிகளை எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. உன் மதில்கள் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட மதில்கள். உன் வாசல்கள் துதி என்று சொல்லுவார். துதிச்சுக்கிட்டே இருக்கணும். வாசல் உன் வீட்டில் நீ துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உன் எல்லையில நிச்சயமா இனி சத்து உள்ள வர முடியாது, சத்து உட்புக முடியாது. அல்லேலூயா. அதுக்கடுத்து வேதம் சொல்லுது கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கழுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப இருக்கிற அத்தனை பேர் எத்தனை சரீரம்? தனித்தனி சரீரமா இருக்கலாம். விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் ஒரே சரீரமா இருக்கோம். எதுக்காக ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டோம் என்றால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டோம்? சமாதானத்தை அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் வேதம் சொல்லுகிறது பொன்னும் வெள்ளியினால் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசம் ஆட்டுக்குட்டியினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்றாரு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசாயா 30:20 சொல்றாரு, நாசம் என்னும் ஜல்லடையில் ஜாதிகளை அழிக்கும்படி அவர் ஊது சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற வெள்ளம் போல் இருக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கழுத்து மட்டும் வெள்ளம் இருக்குமா? ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? கழுத்து மட்டும் வெள்ளம் இருக்கும். நாசம் என்னும் ஜல்லடையில தேசத்தை ஜனங்களையும் ஜலிக்க போறாராம். அல்லேலூயா. நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? நாசமும் மரணமும் எல்லையில கேட்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா அதுக்கு அடுத்து சொல்றாரு அற்புதங்களை சங்கீதம் 147:14 அதை வாசிங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானங்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை, உசிதமான கோதுமை, உயர்ந்த கோதுமை. அந்த கோதுமையில் இருக்கிற பலம் போல எதிரையுமே கிடையாது. அதுபோல கர்த்தருடைய வசனம் என்னும்
அந்த உச்சிதமான அந்த உயர்ந்த கோதுமையாகிய அந்த வசனங்கள் மூலமாய் உன்னை போஷிப்பார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் ஆக்குவார். அல்லேலூயா. உன் எல்லையை விஸ்தாரமாக்குவார். உன் எல்லையை சமாதான எல்லையா மாற்றுவார். உன் எல்லையில அழிவு நாசமும் வரவே வராது. ஐயோ என் பேரங்களை செத்துருவானோ, என் பொண்டாட்டி தோசம் செத்துருவோம், ரொம்ப வியாதிப்பட்டு கிடக்குது, என் புருஷன் குறைக்கிறது கஷ்டம், அந்த நிலைமை வரும். ஆனாலும் உன் குடும்பத்துல நாசமும் மரணமும் மோசமும் அழிவும் வரவே வராது. இயேசுவின் நாமத்திலே கர்த்தரை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். உனக்கு விரோதமான ஜாதிகள் புறச்சாதிகளை துரத்திவிட்டு உபாகம் 7:1 படிச்சீங்கன்னா சொல்றாரு, ஏத்தியர், நிர்காசியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபுசியர், 7 ஜாதி. இது மொத்தம் எத்தனை ஜாதி? இந்த 7 ஜாதி துரத்தி தம்முடைய ஜனங்களை கொண்டு போய் வாழ வைக்கிறார். இன்னைக்கு நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? எத்தனை அறிவு? 6 அறிவு இல்ல, சட்டப்படி பார்த்தா 7 அறிவு. 6 அறிவு நமக்கு கொடுத்தது, 7வது அறிவு கர்த்தர் அறிஞருக்காக கொடுத்தது. அதனால இந்த 7 அறிவையும் பிசாசு என்ன செய்யறான்னா, இந்த படிச்ச இந்த 7 ஜாதிகள் இந்த 7 அறிவை கெடுத்து முதல்ல 6 அறிவு கெடுத்துறான். அதுக்கடுத்து 7வது அறிவை கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியல, ஒரு வார்த்தையை நம்ம தியானம் செய்ய முடியல. ஆகியனாலே இந்த 7 ஜாதிகளை 7 புறஜாதிகளை துரத்தி விட்டு கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு போய் அவர் வாழ வச்சார். அதுபோல இந்த கடைசி காலத்துல நம்முடைய 6 அறிவோடு யுத்தம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், இந்த 6 அறிவோடு யுத்தம் பண்ணுகிற வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வலி வேதனைகள், இந்த 6 அறிவோடு போய் யுத்தம் பண்ணக்கூடிய அத்தனை ஆவிகளையும் கர்த்தர் துரத்தி விட்டு இந்த 6 அறிவுள்ள மனிதருக்கு முழு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 18:10 சொல்றாரு, நீங்கள் அங்கே சேரும் போது சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த தேசம் விஸ்தாரமான தேசமாய் இருக்கும். உங்கள் கையிலே அந்த தேசத்தை கையில் ஒப்புக் கொடுத்தார். அது பூமியுள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அல்லேலூயா. குறைவில்லாத வஸ்து, என்ன வஸ்து? அந்த அளவுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதம். நீங்கள் சேர்ந்த தேசம் என்ன தேசத்தில் சேர்ந்திருக்கிறோம்? இந்திய தேசம் தான். ஆனால் இயேசு என்ற ஆவிக்குரிய தேசத்தில் சேர்ந்திருக்கிறோம். கர்த்தர் என்ற தேசத்தில் சேர்ந்திருக்கிறோம். நமக்கு ரட்சிப்பு தந்த தேவனுக்குள்ள சேர்ந்திருக்கிறோம். நம் தேசம் இயேசுவின் தேசம். அல்லேலூயா. நம் தேசம் அல்லேலூயா போடுகிற கோஷிக்கிற தேசம். அல்லேலூயா. தேவனை துதிக்கிற தேசம். அல்லேலூயா. அங்கே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, நீங்க சேர்ந்த தேசத்துல நீங்க சுகமாய் குடியிருப்பீங்க. அந்த தேசத்துல எல்லா வஸ்துக்களும் இருக்கும், எல்லா வஸ்துக்களும் இருக்கும். நம்ம வந்து சேர்ந்த தேசம் இயேசுவின் தேசம். அதிலே ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள். எத்தனை கனிகள்? 9 கனிகள் உள்ள தேசம். அந்த தேசத்துல வந்த பிறகுதான் நமக்கு சமாதானத்தை சுருத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் தேசம், அது நாமத்துக்குரிய தேசம். அந்த தேசத்துல என்ன இருக்கிறது என்று சொன்னால், அன்பு இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, கிருபை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. இவ்வளவு சகல வஸ்துக்கள் இருந்த அந்த தேசத்துக்குள்ள நாம் உள்ள வந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் எல்லையில மாத்திரமல்ல, உன்னுடைய தேகமும், நீ உன்னுடைய தேகத்தில் இருக்கிற தேசமும் சுகமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த தேசம் சமாதானம் கொடுத்ததே இல்லையோ, நாம் நம்புகிற இயேசு என்ற தேசம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் குறுக்கி இருந்திருக்கலாம், நிச்சயமா நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெருக போகிறது, நம்முடைய சமாதானத்தின் எல்லாம் பெருக போகிறது. ஆண்டவரே,
என் எல்லையில நீ எப்பொழுதும் கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு எல்லையிலும் மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நமக்கும் தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நீ என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தி. யோவான் சொல்றாரு, அதுக்கடுத்து சொல்றாரு, சிலுவைக்கு பகைஞர்கள் அவர்கள். ஏன் என்று சொன்னால் அவருடைய முடிவு அழிவு. சிலுவைக்கு பகைஞர்களுடைய வாழ்க்கை அழிவு போய் முடியும். இயேசுவை பகைக்கிறவருடைய வாழ்க்கை அழிவு போய் முடியும். ஆகினாலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பகைத்த ஜனங்கள், இந்த உலகம் இப்போது வேகமாக இயேசுவை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே ரொம்ப ஒரு அழிவு காலத்தை நாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் உன் எல்லையில அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டான்னு சொல்றேன்னா, நீ வாழ்கிற தேசத்துல, இந்த உலகத்துல இனி அழிவும் நாசமும் பயங்கரமா வரப்போகிறது. அதனாலதான் உனக்கு அழிவும் நாசமும் உன் எல்லையில வராது, உன் குடும்பத்துல வராது, உன் ஊழியத்துல வராது என்று சொல்லி கர்த்தர் திட்டவட்டமாக அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தமிழ்நாடு ஜனங்கள் அழுவதற்கு கூட கண்ணீர் இல்லை. அழுவதற்கு உடல்ல கண்ணீர் இல்லை, வேதனை. எந்த இருதயத்தில் எல்லா மனிதனுடைய இருதயம் கரைத்து போயிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. ஆண்டவரே, இப்படி இருதயம் உடைந்து கரைத்து போயிருக்கிற உலகத்துல எங்க இருதயம் எப்படி வாழப்போகிறது என்று சொல்லி நான் தேவனோடு பேசும்போது கர்த்தர் பேசி இந்த வசனத்தை கொடுக்கிறாரு, உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். அந்த தேவ சமாதானம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தின்படி நம்மை சுற்றிலும் இருக்கிற, நம்மை ஒடுக்கின, பலவீனப்படுத்தின, நம்மை மரணத்துக்கு கொண்டு போக பிரயாசப்பட்ட தன் ஆவிகளையும் கர்த்தர் துரத்தி விட்டு அதே ஆவிகளுக்கு முன்பாக நம்ம இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார்னா என்றென்று வாழ வைப்பார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் அப்பா உபயோகமாய் இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். சர்வ லோகத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய நாமமே இந்த உலகத்தை உயர்ந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அழைக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அழைக்கிறது. அன்பு தேவர்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்க சூழ்நிலையில அப்படியே ஒரு வட்டம் போடுங்க. என் எல்லை, என் வாழ்க்கையின் எல்லையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன போராட்டங்கள் இருக்குன்னு வரிசையை நிறுத்தி பாருங்க. ஏகப்பட்ட புறஜாதிகள் இருப்பார்கள். அவருடைய வார்த்தையும் அவருடைய நாமம் அவருடைய கிருபை உன்னோடு இருந்து எல்லா புறஜாதிகள் துரத்தி விட்டு உங்களுடைய சரீரமாகிய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய சரீரமாகிய தேகம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆகினால் அந்த தேவனுடைய இந்த நாட்களிலே தேவன் இப்படியாக நம்முடைய எல்லையை ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய இருதயங்களிலே சமாதானத்தை கொடுக்கும்படி. இன்னைக்கு உலகம் பயப்படுறதுன்னா தெரியுமா? நாசமும் அழிவும் அதிகமா நடக்குது. என்ன ஆக போகுது அந்த உலகம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிற வேளையில கர்த்தர் சொல்றாரு, நாசமும் அழிவும் உண்டு, ஆனால் உன் எல்லையில உன் குடும்பத்துல கிடையாது. அல்லேலூயா. அதற்கு காரணம் ஏசப்பா உங்களுக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு இதை சொல்லி விட்டுருக்கேன். ஒரு நாள் தவறாம எங்க வீட்டு வாசல்ல உள்ள வச்சுட்டு இதுல கைய வைக்காம வெளியே போக மாட்டோம். கையை வச்சுட்டு திரும்ப வந்துட்டு மூடிட்டுக்குள்ள வந்து இந்த வாக்குத்தத்தத்துல கையை வைக்காம இருக்க மாட்டோம். ஒண்ணு. இந்த ஒருத்தர்ல தானங்கிற ஒரு சகோதரி, நான் வீடு சந்திப்பு ஜபத்துக்கு போகும்போது வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு, அது வீட்டுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, உள்ள நுழைஞ்ச பாருங்க, சின்ன ஓடு வீடுதான், ஒயிட் வாஷ் பண்ணிட்டு எத்தனை வருஷம் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துமோ அத்தனை வாக்குத்தத்தை அப்படியே வரிசை சுத்தி கொட்டி வச்சிருக்கு. எனக்கு பார்த்த உடனே ஆச்சரியமா போச்சு. அல்லேலூயா. என் வீட்டு கூட செய்யல. நிறைய பேர் வாக்குத்தத்தை பிரேம் போட்டு ஓட்டிக்கிறாங்க. நீங்க பிரேம் போடுறதுக்கு பதிலாக நாங்க ஒவ்வொரு ஆண்டா லேமினேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கிழிய கூடாது,
ஒவ்வொரு வீட்லயும் அடையாளமா இருக்கணும். எத்தனை ஆண்டுகள் எத்தனை வார்த்தைகளை கொடுத்து நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய வாக்குத்தத்தம், கற்றுக் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சபையுடைய வாக்குத்தத்தம் அநேக செல்லுல பார்த்துட்டு என்ன நீங்க ஒரு வித்தியாசமா கொடுக்குறீங்க அப்படி எத்தனையோ பேர் என்ன கேட்டிருக்காங்க. நான் வித்தியாசமா கொடுக்கல, கர்த்தர் அந்த மாதிரி தராது. நான் மாசக்கணக்கில் இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஏங்குவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்னையா வார்த்தை கொடுப்பீங்க, என்னையா சொல்ல போறீங்க சொல்லிக்கிட்டே மனசு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கர்த்தர் ஜெபிக்கும் போதோ அல்லது பஸ்ஸில் போகும்போதோ இல்ல வண்டி போயிட்டு போகும்போதோ டக்கு ஞாபகம் கொடுத்துருவாரு. இந்த வாக்குத்தத்தம் ஒரு குழுக்கு போறேன்னு உடனே எடுத்து நோட் பண்ணி வச்சுக்குவேன், மறந்துடுவேன். அத மாதிரி ஏசப்பா கிருபையில இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் லேமினேஷன் பண்ணி கொடுத்து சில பேர் கண்ட இடத்துல மாட்டி வச்சிருக்கீங்க, சில இடத்துல ஒரு பயபக்தி இல்லாம வச்சிருக்கீங்க, சில பேர் கண்ட இடத்துல போட்டு வச்சு கிடக்குறீங்க. ஆனா எனக்கு அது வருத்தம் தான். இந்த வாக்குத்தத்தத்துக்கு எப்படி எரிஞ்சறியோ உனக்கு இந்த வாக்குத்தத்தோட ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ கனப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தையை இது என் வார்த்தையா இது, எங்க அப்பா சொன்ன வார்த்தையா இது, சொல்லுங்க இது நான் சொன்ன வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த ஆண்டுக்காக கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் நடத்தலாம். வேதம் முழுவதும் தேவனுடைய வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. இருக்கட்டும், இயேசுவே நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. தயவு செய்து இதை மிகவும் கவனமாய் பத்திரமாய் பயபக்தியோடு வைக்கும்படி உங்களை பணியோடு கேட்டுக் கொள்கிறேன். இது பட்ட பிரயாசம் 5000 ரூபாய் இது மதுரையில் வரத்துக்கு நான் பட்ட பாடை அடைந்தேன். ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ஊழியத்தில் நான் படுற வேதனைகள் கர்த்தர் அறிவார். இதை கொண்டு வந்து சேர்க்கிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஏன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சில இடங்கள்ல வாயை திறந்து எல்லாம் உதவி கேட்பாங்க. நான் வாயை திறந்து வெளியேற்ற யாருக்குமே கேட்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் உங்க வீடுகளில் கவனமாய் செய்யுங்க. உங்களுக்கு பசங்க வாக்குத்தத்தம் கொடுக்க போறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியோடு இருந்து நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி 2025 ஆண்டு முழுவதும் அவருடைய சமாதானத்தை ஆளுகை செய்து 2026 உள்ள நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும் விசுவாசிகள் நல்ல சொல்லு. இப்பவே நாம் சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். 2026 கூட எனக்கு சொந்தம். கர்த்தர் எனக்கு 2026 கொடுப்பார். 2025 முழுவதுமாக அவருடைய நாமத்தில் நான் ஒரு சேவைகளை பாய்வேன். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி நீங்க போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லி அதோடு சொல்லுங்க. கூடவே உங்களுக்கு ஆறுதலுக்காக தனிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு போறோம். அதை நீங்க பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்னமா கவனிங்க. உலகம் முழுவதும் ஆராதனை, உலகம் முழுவதும் ஒரே ஒரு கர்த்தருக்கு ஆராதனை நடக்குது. ஹல்லேலூயா. சரி இருக்கட்டும். நிறைய வாழ்த்துக்கள் வந்து போன்ல வந்து போய் போன கொஞ்ச நேரம். அதுக்கு அடுத்தபடியாக இயேசப்பா நாமத்திலே நம்ம பிள்ளைங்கள்லாம் உபாசனையா இருக்காங்க, இன்னும் சாப்பிடல. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம ராகுல திருவிழா எடுத்துட்டு தனிவாதத்தை எடுத்துக்கலாமா? தனிவாதத்தை எடுத்துட்டு திருவிழா எடுக்கலாமா? சொல்லுங்க. திருவிழா எடுத்துக்கலாமா? சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.